Okay, let's explore some real world use case of computer vision. So computer vision அப்படிங்கிறது it has a wide use cases. Let's see one by one. So first thing is image and video analysis. So இப்போ நம்ம ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேஷியல் ரெகனைசேஷன். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் அதோட அத்தன்டிகேஷன் சிஸ்டம் வந்து ஃபேஷியல் ரெகனைசேஷன் ஃபீச்சரோட வருது. ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டமில் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜ் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் this is image and video analysis. So next thing is autonomous vehicle. So autonomous vehicle is it has multiple parts. So அதில் வந்து நிறையா விஷயங்கள் சேர்ந்தது தான் autonomous vehicle. பட் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஹோல் மிஷின். ஸோ அது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு நேவிகேட் த வெஹிக்கிள். ஸோ இது ஒரு வெஹிக்கிள் வந்து அதோட டெஸ்டினேஷன் எங்கே போகணும், ஸோ அதுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ் என்ன, ஸோ அந்த அதே மாதிரி போகிற வழியில் இட் ஷுட் சி ஹியூமன்ஸ் வரும்போது அதை எப்படி பிஹேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணி அவங்க தே ஆர் நேவிகேட்டிங் த வெஹிக்கிள். ஸோ தட் வாஸ் சிமிலர் டு ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோன்ஸ்லேயும் இப்போ அட்டானமஸ் ட்ரோன் வந்து இப்போது டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ். ஸோ இப்போது மோஸ்ட்லி அந்த எக்ஸ்ரேஸை வச்சு நம்ம அதில் ஏதாச்சும் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல்லையும் இட் ஹேஸ் அ வைட் யூஸ் கேசஸ். ஸோ சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது தே கேன், அதாவது விர்ச்சுவலாகவே அவங்க வந்து இட் கேன் அசிஸ்ட். ஸோ இந்த இடத்துல தான் இந்த திஸ் பர்டிகுலர் பார்ட் நீட் டு பி வி நீட் டு டூ சம் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் ஒரு டிடெக்ஷன் மூலமாக அது கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ரீடைல். ஸோ ரீட்டைல் அப்படிங்கும்போது நம்ம ஷாப்ஸில் வந்து ஒரு கஸ்டமர் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க எந்த விதமான வெதர் தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிங் த ரீட்டைல் ப்ராசஸ். ஸோ அங்கே வந்து நமக்கு கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. Next comes security part. So this is the most important use case. So surveillance அப்படிங்கும்போது now most of the பிளேசஸில் வந்து நம்ம சர்வேலன்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் ஹோம் டு ஆஃபீஸ் ஆர் டிராஃபிக் சிஸ்டம். ஸோ எல்லா இடத்துலையுமே சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாக ஹியூமன் மிஸ்பிஹேவியர்ஸை கண்டுபிடிக்கிறதாகட்டும். ஸோ அந்த மாதிரி டிடெக்ஷனுக்காக கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அது அப்படிங்கும்போது நம்ம காமனான யூஸ் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ரெகனைசேஷன். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் இமேஜ் ரெகனைசேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம் நம்ம கம்ப்யூட்டேஷனுடைய ஒரு யூஸ் கேசஸ். ஸோ அதே மாதிரி இப்போது அகுமெண்ட் ரியாலிட்டி. ஸோ அகுமெண்ட் ரியாலிட்டி அப்படிங்கும்போது ஒரு ரியல் வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கூகுள் மீட் யூஸ் பண்ணும்போதாகட்டும், ஏதாச்சும் ஒரு காமன் மீட்டிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது வி கேன் ஏபிள் டு மாடிஃபை ஆர் பேக்ரவுண்ட். நம்ம பேக்ரவுண்டை வந்து மாற்றிக்க முடியும், கரெக்டாக. ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம நம்மளோட ஹியூமனை மட்டும் தனியாக கிளாஸிஃபை பண்ணி ஒரு லேயரை எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி அகுமெண்டடாக ஒரு லேயர் ஆட் பண்ணுறது. ஸோ இட் கேன் பி அ லேயர் அஸ் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு 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 மேபி ஒரு அனிமல் நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஆகட்டும். சம் ஆர்டிஃபிஷியல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரியல் வேர்ல்டு சீன் கூட நம்ம ஆட் பண்ணுறது தான் ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஸோ அங்கேயும் வந்து கம்ப்யூட்டேஷன் நமக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லெட்ஸ் சி ஹவு கம்ப்யூட்டேஷன் ஒர்க்ஸ். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கும்போது இட் ஹேஸ் செட் ஆஃப் ப்ராசஸ் வி கேன் சே. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வில் பி இமேஜ், அதாவது இமேஜ் ஆர் வீடியோ. ஸோ அதுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இமேஜ் கேதரிங் இஸ் டேட்டா கேதரிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ஸோ ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கும்போது எந்த ஒரு டெக்னிக் ஆகட்டும் அதுக்கு டேட்டா தான் வெரி ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஸோ டேட்டா சோர்ஸ் சின்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கும்போது இட் கேன் பி கலெக்டட் ஃப்ரம் கேமராஸ் ஆர் ட்ரோன்ஸ் சேட்டலைட். ஸோ வி கேன் கலெக்ட் எங்கெங்கெல்லாம் நமக்கு விஷனரியான டேட்டா கலெக்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இமேஜ் ப்ராசஸிங். ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா வி நீட் டு டூ சம் குவாலிட்டி செக்ஸ் அண்ட் ஏதாச்சும் நாய்ஸ் இருக்கா, அதாவது டேட்டா இமேஜஸில் ஏதாச்சும் குவாலிட்டி மிஸ்ஸஸ் இருக்கா, ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு வி நீட் டு கெட் அ ப்ராப்பர் டேட்டா. ஸோ அது வந்து இமேஜ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு ஒரு குவாலிட்டி டேட்டா நமக்கு கிடைக்கும். Next is feature extraction. ஸோ இமேஜில் தேர் ஆர் மெனி ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர் அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் டிடெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த இமேஜில் ஹியூமனுக்கு தேவையான குவாலிட்டிஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஹியூமனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் லைக் ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி இட் இது எல்லாமே வந்து மாடல் ஏற்கனவே ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சராக அந்த மாடலுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு அதுக்கு இனஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது இந்த பர்டிகுலர் இமேஜில் வந்து ஹியூமன் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதனால ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக எடுக்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஃபேஸ் இருக்கும், ஸோ கீழே பாடி, ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ரெகக்னைசேஷன். ஸோ அந்த இப்போ பார்க்கும்போது எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இது ஒரு காமனான ஒரு பேட்டர்ன். ஸோ அப்படிங்கும்போது பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் வில் பி ஃபாலோட் நெக்ஸ்ட். ஸோ யா நெக்ஸ்ட் கம்ஸ் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஒன்ஸ் நமக்கு பேட்டர்ன் ரெகக்னிஷன்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபர்தர் டிசிஷன் மேக்கிங். ஸோ திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இஸ் அ ஹியூமன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் பர்பஸ் தான் இஸ் அ லாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸோ தீஸ் ஆர் த different steps followed in the computation technique.